கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு விசை சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 22 அதிகாரம் அதனுடைய 7, 8 ஆகிய 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியில் இந்த காலை பொழுதிலே 2 விதமான அர்ப்பணிப்பு என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்க போகிறோம். 2 விதமான அர்ப்பணிப்பு என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்க போகிறோம். அப்போ இந்த உலகத்தில் வாழ்கிற 2 விதமான விசுவாச மக்களை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் வாழுகிற தேவ பிள்ளைகளை 2 விதமாக நம்ம பிரிக்கலாம். ஊழியர்களை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று, கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று கர்த்தருடைய சமூகத்திலேயே அர்ப்பணிக்கிற பிள்ளைகள், கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் உண்டு. இரண்டாவதாக, கடமைக்காக தேவ சமூகத்திலே அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் உண்டு. நாம் அதைத்தான் நம்ம இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். அப்போ தேவ மனிதனாகிய ஆபிரகாமுக்கு நீண்ட நாட்களுக்கு பிற்பாடு, நீண்ட காலத்திற்கு பிற்பாடு ஒரு பிள்ளையை ஆண்டவர் தருகிறார். ஒரு நாள் ஆண்டவர் அந்த பிள்ளையை தனக்காக ஒரு தகன பலி கொடுக்கும்படி, தனக்காக பிள்ளையை பலி கொடுக்கும்படி அவர் கேட்டுக்கொள்ளுகிறார், சோதிப்பதற்காக. அப்பொழுது தன்னுடைய மனைவிக்கு கூட தெரியாமல், வேலைக்காரர்களுக்கும் தெரியாமல் ஆண்டவர் காண்பிக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், மோரிய தேசத்தில் நான் குறிக்கும் மலையில் போய் நீ எனக்காக இந்த பிள்ளையை பலி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அப்போ மனைவிக்கே தெரியாமல் வேலைக்காரர்களுக்கும் அழைத்து கொண்டு போகிறான். அந்த வேலைக்காரர்களுக்கு அந்த காரியம் தெரியாது. காலையில் நேரத்தில் இருட்டோடு எழுந்து அந்த பிள்ளையை அழைத்து சொல்லுகிறான். மலை அடிவாரத்திலேயே வேலைக்காரர்களுக்கு கட்டளையிடுகிறான், நானும் என் மகனும் பலி செலுத்திட்டு இறங்கி வருவோம், அது வரைக்கும் நீங்கள் காத்திருங்கள் என்று. போய் அங்கே பலிக்குண்டான எல்லா காரியங்களையும் ஆயத்தம் பண்ணி விறகுகளெல்லாம் அடுக்கியாச்சு. ஆட்டுக்குட்டியை மாத்திரம் காணவில்லை. அப்பொழுது ஈசாக்கு கேட்கிறார், தகப்பனே, விறகுகளும் நெருப்புகளும் ஆயத்தமாய் இருக்கிறது, தகன பலிக்குண்டான ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்கிறார். ஆனால் தன்னைத்தான் தகப்பன் பலி கொடுக்க போகிறார் என்கிற காரியம் ஈசாக்குக்கு தெரியாது. ஆபிரகாமுக்குள்ள அந்த வருத்தம் இருந்தது. ஒரே பிள்ளையை நாம் பலி கொடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவருக்குள் இருந்தாலும் கூட, ஆண்டவருக்காக அர்ப்பணிப்பதாக இருந்தால் 100% அர்ப்பணிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம், ஒரு வாஞ்சை ஆபிரகாமுக்குள் இருந்தது. அப்ப தன்னுடைய பிள்ளையை எப்படியாகிலும் காப்பாற்ற வேண்டும் என்று ஆபிரகாம் நினைக்கவில்லை. தெய்வத்திற்கு கொடுப்பதாக இருந்தால், தெய்வத்திற்கு செய்வதாக இருந்தால், தெய்வத்திற்காக முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் 100% கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று ஒப்பு கொடுத்து விட வேண்டும், அர்ப்பணித்து விட வேண்டும் என்று ஆபிரகாம் நினைத்தார். அதனால்தான் பிள்ளையினிடத்தில் சொல்லுகிறார், தகன பலியை குறித்து நீ கவலைப்படாதே, கர்த்தர் பார்த்து கொள்வார். இதுதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தன்னையும், தன் குடும்பத்தையும், தன் பிள்ளையையும், தன்னுடைய எதிர்காலத்தையும், தன்னுடைய தேவைகளையும் 100% கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணித்தான். அப்போ ஆபிரகாமுக்குள்ளே ஒரு வாஞ்சை, ஆபிரகாமுக்குள் இருந்த விருப்பம், ஆபிரகாமுக்குள் இருந்த ஒரு சுபாவம் என்னவென்று சொன்னால், தேவனை 100% சார்ந்து கொண்டான். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஆபிரகாம் கடமைக்காக அந்த பிள்ளையை அர்ப்பணிக்காமல் 100% அந்த குழந்தையை, ஸ்தோத்திரம், அந்த பையனை 100% தெய்வத்திற்காக அர்ப்பணித்ததனாலே கர்த்தர் பார்த்து கொள்வார், எதுவாய் இருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அர்ப்பணித்ததனால தான் அந்த அர்ப்பணிப்பை கர்த்தர் பார்த்து, ஆபிரகாமே, உன் பிள்ளையாண்டன் மேல் கைகளை போடாது என்று சொல்லி அதை தடுத்து நிறுத்தினார். அப்படி தடுத்து நிறுத்தின பொழுது அங்க நடந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 22 அதிகாரம் 14வது வசனம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டு கடாவை கண்டான். அப்போது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம்.
அப்போ பாருங்கள், 100% கர்த்தருடைய சமூகத்தில் தன்னையும் தன் பிள்ளையும் ஒப்பு கொடுத்ததுனால தான் அந்த பிள்ளைக்கு மாற்றாக, பிள்ளைக்கு பதிலாக ஆண்டவர் தேவைகளை சந்தித்தார். அந்த ஈசாக்கை பலி கொடுப்பதற்கு பதிலாக அந்த குறிக்கப்பட்ட மலையில் வேறொரு ஆட்டுக்கடாவை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் சிறிய காரியமோ பெரிய காரியமோ, வாழ்க்கை குறித்த காரியமோ எதிர்காலத்தை குறித்த காரியமோ, ஆபிரகாமை போல ஈசாக்கை 100% கர்த்தரிடத்தில் அர்ப்பணித்தது போல நீங்களும் நானும் 100% தேவ சமூகத்தில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய எதிர்காலத்தையும் நம்முடைய ஊழியத்தையும் அர்ப்பணிப்போமானால் நம்முடைய தேவைகள் எதுவாய் இருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார். நம்முடைய தேவைகள் நிச்சயமாக சந்திக்கப்படும். எவனொருவன் 100% தேவ சமூகத்தில் தன் வாழ்க்கையை தன் தேவைகளை அர்ப்பணிக்கிறானோ அவங்களுடைய தேவைகளை கர்த்தரே சந்திப்பார். 2வது வேதம் சொல்லுகிறது, அங்கே 22ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 14 சொல்லப்படுகிறது, ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான், அதனால கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ எனக்கு அன்பானவர்களே, ஆபிரகாமை குறித்து நம்ம படிக்கும் பொழுது அற்புதம் நடந்த பிற்பாடு கர்த்தர் பார்த்து கொள்வார்னு அவர் சொல்லவில்லை. அற்புதம் நடப்பதற்கு முன்பதாகவே மகனிடத்தில் ஒரு வாக்கு கொடுக்கிறார், கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று. இன்னைக்கு அநேகருடைய விசுவாசம் எப்படி என்று சொன்னால், ஆண்டவர் சுகம் கொடுத்த பிற்பாடு, ஆரோக்கியம் கொடுத்த பிற்பாடு, சமாதானம் கொடுத்த பிற்பாடு, வேலை கிடைத்த பிற்பாடு, திருமண காரியம் ஒழுங்கான பிற்பாடு, விரும்பின காரியங்கள் நடந்த பிற்பாடு தேவனை விசுவாசிக்கிறோம், அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லவர் என்று சொல்வார்கள். ஆனால் அற்புதம் நடப்பதற்கு முன்னாடி முறுமுறுப்பாக அவிசுவாசமாக பேசுவார்கள். ஆனால் ஆபிரகாம் அப்படிப்பட்டவர் அல்ல. அற்புதம் நடப்பதற்கு முன்பதாகவே, பிள்ளையை காப்பாற்றிக் கொள்வதற்கு முன்பதாகவே ஆபிரகாம் சொல்லுகிறார், கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று. அந்த விசுவாசத்தை கர்த்தர் பார்த்தார். அவருக்காக தேவைகளை சந்தித்து, உண்மையாகவே ஆபிரகாமுடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 22ஆம் அதிகாரம் 17 சொல்லுகிறது, புதிய உடன்படிக்கைகளை, புதிய வாக்கு தத்தங்களை ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தேவன் ஏற்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப முதலாவதாக கர்த்தர் பார்த்து கொள்வார் என்கிற அர்ப்பணிப்பு நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். நம்முடைய தேவைகளை கர்த்தர் பார்த்து கொள்வார். புதிய வாக்கு தத்தங்கள், புதிய உடன்படிக்கைகள் நம்மை தேடி வரும். கர்த்தர் மகிமைப்படுவாராக. 2வது ஒரு அர்ப்பணிப்பை நம்ம பார்க்கிறோம், கடமைக்காக செய்யப்படுகிற அர்ப்பணிப்பு. தேவ மனிதனாகிய பிழையாம் என்கிற தேவ மனிதனுக்கு ஆண்டவர் நல்ல ஆவிக்குரிய வரங்களை கொடுத்திருந்தார். அதிலே ஒன்று, அவர் யாரை ஆசீர்வதிக்கிறாரோ அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர், யாரை சபிக்கிறாரோ அவர் சபிக்கப்பட்டவர். இந்த காரியத்தை அறிந்து கொண்ட பாலாக் என்கிற மனிதன் இஸ்ரவேல் மக்களை சபிப்பதற்காக தன்னுடைய சேனாதிபதிகளை அனுப்பி வைக்கிறான். அந்த சேனாதிபதிகள் பிழையாம் தீர்க்கதரிசனத்தில் வந்து, நீர் வந்து ஒரு ஜனக்கூட்டத்தை சபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். அன்றைக்கு ராத்திரி பிழையாமுடைய வீட்டில் தங்கியிருக்கிறாங்க. அன்றைக்கு ராத்திரி ஆண்டவர் வந்து பிழையாம் சந்திக்கிறார். உன் வீட்டில் தங்கியிருக்கிற இந்த மனுஷன் யார் என்று கேட்கிறார். கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், இந்த ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை சபிக்கும்படியாக, என்னை அழைக்கும்படியாக வந்திருக்கிறாள் என்று சொல்லி. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போகவும் கூடாது, நீ அந்த இடத்திற்கு போகவும் கூடாது, அந்த ஜனத்தை போய் நீ சபிக்கவும் கூடாது, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப இந்த இடத்துல நம்ம கவனிக்கின்ற ஒரு காரியம் என்னன்னா, பிழையாமுடைய பயணத்திலே ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. அதனால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த நீ போகவும் வேண்டாம், அந்த ஜனத்தை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதுதான் தேவனுடைய வார்த்தை, இதுதான் தேவனுடைய சித்தம். அப்ப பிழையாம் என்ன செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆபிரகாம் சொன்னது போல ஸ்ட்ரிக்டா 100% தன்னை அர்ப்பணித்திருக்க வேண்டும், கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று. அப்ப இவங்க சொல்ற ஒரு காரியம், காலையில் எழும்பி அந்த சேனாதிபதியத்தில் சொல்றார், நான் வரமாட்டேன், ஆசீர்வதிக்க நான் சபிக்க நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றார். மறுபடியும் பாலாக் அங்கிருந்து ஆட்களை அனுப்புகிறார், உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன், மிகவும் உன்னை கனப்படுத்துவேன், திரளான காணிக்கைகளை கொடுப்பேன்னு சொல்றார். அப்ப இந்த இடத்துல மறுபடியும் பிழையாம் தீர்க்கதரிசி தேவ சமூகத்திலே விசாரிக்க போகிறார். அது தேவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. அவர் முதல் முறையே சொல்லியாச்சு, நீ போகவும் வேண்டாம், சபிக்கவும் வேண்டாம் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா அவர் சொல்லியாச்சு. அப்ப பிழையாம் என்ன செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருக்கு தன்னை 100% ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும், அர்ப்பணித்திருக்க வேண்டும், தெளிவா சொல்லியிருக்கணும், நான் வரமாட்டேன், அந்த ஜனங்களை சபிக்க மாட்டேன், இந்த பயணத்தில் கர்த்தருக்கு விருப்பம் இல்லை, இந்த பயணத்தில் கர்த்தருக்கு சித்தமில்லை என்று தெளிவாக அவர் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன், திரளான காணிக்கைகளை கொடுப்பேன் என்று சொன்னவுடனே மீண்டும் தேவ சமூகத்தில் போய் விசாரித்தார். அது தேவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. அப்படியானால் ஆபிரகாமை போல பிழையாம் தீர்க்கதரிசி 100% கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு அவர் விசுவாசிக்கல, அவர் நம்பல, தன்னை முழுமையா ஒப்பு கொடுக்கல. அப்ப ஆண்டவருக்கு கோபம் ஒரு பக்கம் இருந்தாலும், இப்பொழுது இவனுடைய ஜெபத்தின் பெயரில், விருப்பத்தின் பெயரில் ஆண்டவர் பிழையாமை அனுமதிக்கிறார். இவன் கழுதின் மேல் புறப்பட்டு போகிறார். போகும் பொழுது நடுவழியிலே தேவதூதன் பட்டயத்தோடு பிழையாமை கொல்லுவதற்காக நின்று கொண்டிருக்கிறார். இந்த சம்பவங்கள் யாவும் அறிந்ததே. அப்ப அந்த கழுதை குறித்து படிக்கும்போது கூட
முதலாவது என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 23 கழுதை விலகி போயிற்று. அந்த தேவதூதனை பார்த்த உடனே கழுதை விலகி போயிற்று. இரண்டாவது 22ஆம் அதிகாரம் 25 ஓரமாய் ஒதுங்கி போயிற்று அப்படின்னு படிக்கிறோம். மூன்றாவது 22ஆம் அதிகாரம் 25 கழுதை சுவரோடு அவனை நெருக்கிற்று அப்படின்னு படிக்கிறோம். 22ஆம் அதிகாரம் 27 கழுதை கீழே படுத்து கொண்டதன் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ தேவ சித்தத்தை குறித்து, அர்ப்பணிப்பை குறித்து கழுதைக்கு இருக்கக்கூடிய ஒரு அறிவு கூட ஒரு தீர்க்கதரிசிக்கு இல்லாமல் போய்விட்டது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப ஆபிரகாம் அர்ப்பணித்தது 100% கர்த்தர் பார்த்து கொள்வார் என்கிற அர்ப்பணிப்பு. ஆனா பிழையாம் தீர்க்கதரிசி முழுமையாக தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கல, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படியல, ஆசீர்வதிக்க வேண்டிய ஜனங்களை சபிப்பதற்காக மீண்டும் மீண்டும் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்ததனாலே ஆண்டவர் கட்டாயத்தின் பேரில், அவன் மன விருப்பத்தின் பேரில் ஆண்டவர் அனுமதித்தார். அது பயணத்தில் மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வந்தது, மிகப்பெரிய தீமையை கொண்டு வந்தது. அப்ப அவன் கேட்டுக்கொண்ட ஒரு காரியம், நீதிமான் மரிப்பது போல மரிப்பேனாக என்று கேட்டுக்கொண்டாலும் கூட நீதிமானை போல் அவரால் மரிக்க முடியவில்லை. என் கண்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் இன்றைக்கு எப்படிப்பட்டவர்களா வாழ போகிறோம்? சிறிய காரியமோ பெரிய காரியமோ, ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்னால் அந்த காரியத்தை செய்யக்கூடாது. ஆண்டவர் போக வேண்டாம் என்று சொன்னால் அந்த இடத்திற்கு நம்ம போகக்கூடாது. இந்த ஐக்கியம் வேண்டாம் என்று சொன்னால் அந்த ஐக்கியத்தை நம்ம ஒரு நாளும் வைத்துக் கொள்ளக்கூடாது. ஆபிரகாமை போல கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று அர்ப்பணிக்கிற கூட்டமா, இல்லை பிழையாமை போல கடமைக்காக அர்ப்பணிக்கிற கூட்டமாய் நாம் வாழ போகிறோம் என்பதை இந்த பகல்வேளை சிந்தித்து நாம் முடிவெடுப்போமானால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதற்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் பார்த்து கொள்வார் என்கிற ஒரு அர்ப்பணிப்பு, இரண்டாவது கடமைக்கான ஒரு அர்ப்பணிப்பு என்கிற காரியத்தை நாங்கள் இன்றைய சிந்தித்தோம். ஆண்டவரே, ஆபிரகாம் உண்மையாகவே அந்த பிள்ளையை காப்பாற்றுவதற்கு அவர் எந்த முயற்சியும் எடுக்கலை. கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி 100% அந்த பிள்ளையை கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்ததனாலே பிள்ளையை அவர் காப்பாற்றி கொண்டார். தேவைகள் சந்திக்கப்பட்டது, வாக்கு தத்தங்கள் உடன்படிக்கை அங்கே ஏற்படுத்தினார் ஆண்டவரே. ஆனால் பிள்ளையாம் அப்படி இல்லை. ஆண்டவரே ஸ்தோத்திரமோ, மிகவும் கனம் பண்ணுவேன் என்றும் மிகுந்த காணிக்கைகளை கொடுப்பேன் என்று சொன்ன பொழுது அவர் மீண்டும் தேவ சமூகத்தில் சித்தமில்லை என்று அறிந்தும், தேவனுக்கு விருப்பமில்லை என்று அறிந்தும் அவர் தவறு செய்தது போல எங்கள் ஜீவிதத்தில், எங்கள் வாழ்க்கையிலே அந்த தவறுகளை ஒரு நாளும் செய்யாதபடி, சுயத்தில் மாம்சத்தில் ஒரு நாளும் முடிவுகளை எடுக்காதபடி கர்த்தர் எங்களை கிருபையா கர்த்தாவே நீர் பாதுகாக்கும்படி நாங்கள் மனதார ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும் உயர்த்தும் ஆண்டவரே. சுயமான முடிவுகளை எடுக்காமல் கிருபைக்குள்ளவங்களை காத்துக்கொள்ள நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.